கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிங்கிள் நம்பரை வந்து ஆள் போடு 2 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக எடுக்கிறோம். ஒரு 4 மெத்தட்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸ்ட்ராங்காக 2 நம்பர் தான் ஏபிபிசிஎஸ்சிக்கு 2 நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுவோம். ஓகேவா? இது நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 982 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 6 நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள் போட மட்டும் தான் எடுக்கிறோம். இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 982 போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து டிஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். டிஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்த நம்பர் கொஞ்சம் சப்போர்ட். ஓகேவா? 5 4 வந்து நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா? இது வந்து புள்ளிக்கு இருக்கிற நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துக்குவோம். 4ஆம் நம்பர் கொஞ்சம் சப்போர்ட். ஓகே, 5 வரலைன்னா 4 2ல் ஒரு நம்பர் மெயினாக. அந்த 5ஆம் நம்பர் கொஞ்சம் முதல் நம்பர். ஓகேவா? நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 982 வச்சுட்டு நமக்கு 5 4ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 857 வச்சு நம்ம எடுக்கலாம். 857 போட்டுக்கிறோம். இந்த டிஏஎன் ஆப்ஷனை போட்டு நமக்கு 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்கும். ஓகேவா? நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 857 வச்சு எடுக்கல 3 0ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 374ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 374 போட்டுக்கிறோம். இந்த டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 127 போட்டுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5. ஓகேவா? 5 பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் சப்போர்ட். ஓகேவா? நம்ம 374 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 2ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் 2ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 245 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 245 போட்டுக்கிறோம். டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 5 அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4ன்னு இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 245 செடிகள் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் போட்டு நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 478 வச்சு நம்ம எடுக்கலாம். 478 போட்டுக்கிறோம். டிஏஎன் 127 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மெயினாக எடுத்துக்கிறோம். 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 5ன்னு கிடச்சிருக்கு. 478 வச்சு அடிக்கல. நமக்கு 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 866. நம்ம வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சப்போர்ட் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கே தெரியும். இது நாள் பார்த்தா மெயினாக ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? 866 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 9 பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக எடுத்துக்கிறோம். இப்படி 9 வரலைன்னா மட்டும்தான் 8ஆம் நம்பர் வரணும். ஓகேவா? 9 அடுத்த நாள் 8. ஓகேவா? மகளே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 866 வச்சு அடிக்கல. நம்ம பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். 8ஆம் நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த மெத்தட் இன்னொரு மெத்தட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் விளக்கம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். மகளே, பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுக்க போகிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5. ஓகே, 5 நாள் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 857 வச்சு அடுத்த நாள் வரக்கூடிய ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுக்கலாம். ஓகேவா? 857 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் 408 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 3. ஓகேவா? 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய சிங்கிள் நம்பர். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 857 வச்சு அடிக்கல. நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 374ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 374 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு 408 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 374 வச்சு அடிக்கல. நமக்கு 5 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 245. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
245 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு 408 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்கல 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 478. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 478 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு 408 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 478 வச்சு அடிக்கல நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் சூப்பரான ஒரு வினிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 866. ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுலேயே பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. ஓகேவா. அதே மாதிரி நாளைக்கு சி போர்டில் வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நம்ம 866 வச்சு அடிக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு 408 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ன்னு இருக்குது. ஓகேவா. இது வந்து சி போர்டில் வரலாம் மட்டும்தான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஓகேவா. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெத்தடில் நமக்கு 9 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அப்படி வரலைன்னா 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாக எடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 97 ஆனால் 79ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் தான் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 3 நம்பர்ஸு கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் வின்னிங் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. பார்த்தீங்கன்னா 90 09 அப்படின்னா 70 07 இந்த மாதிரி கொஞ்சம் வரலாம். ஓகேவா. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா. பார்த்திங்கன்னா அந்த மெத்தட்ஸ் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் வீடியோ லென்த்தாகும். அதனால் நம்ம வந்து மெத்தட்ஸ் போர்டில் நம்ம அந்த சேனலில் கொடுத்துருப்போம். 0க்கு கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சிருப்போம். ஓகேவா. இதில் கொஞ்சம் 97 79 90 09 70 07 ஓகேவா. இன்றைக்கான கசிங் அவ்வளோதான். நாளைக்கு மீண்டும் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.